நாள் நைட் 10 மணிக்கு ஆரம்பிக்குது. தூக்கத்தை பத்தி அவேர்னஸ் இல்ல. ஸ்ட்ரெஸ் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 4 தான் 4 பில்லர்ஸ் ஆஃப் தி ஹெல்த். நம்ம ஹெல்த்ல வருமுன் காப்போம்ங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஸோ ஹாய், இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ராஜேஷ் ரங்கசாமி அவர்கள் இருக்காங்க, நியூரோ இன்டர்வென்ஷனலிஸ்ட் அட் USA அண்ட் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இண்டோ ஸ்டேட்ஸ் ஹெல்த் சென்டர்னுடைய ஃபவுண்டர். சார், இன்னைக்கு நாங்கள் உங்ககிட்ட கேட்க போகிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4 பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த், அதை பற்றி சொல்லுங்க. எஸ், 4 பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த். அதாவது நம்ம ஹெல்த்ல வருமுன் காப்போம்ங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எஸ், ஏன்னா ஒரு டிசீஸ் வருது, வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போறோம், ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் அதோட சரியாகுமான்னு தெரியாது. பட் வருமுன் காத்துட்டோம்னா அத மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 விஷயம், 4 விஷயம்தான். நம்ம 4 தூண்கள்னு கூட எடுத்துக்கலாம், அதாவது நம்மளோட ஹெல்த்துக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லீப், அதாவது தூக்கம். அதை பத்தி நிறைய பேருக்கு இல்லாம கஷ்டப்படுறதே வந்து அந்த தூக்கம் தான். தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் டயட், நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. டயட் மட்டும் இல்லாம நம்ம என்னத்தெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா சுவாசிக்கிறது, குடிக்கிறது, சாப்பிடுறது எல்லாம் சேர்த்து டயட். 3வது விஷயம் எக்ஸசைஸ், அதாவது நம்ம என்ன பண்றோம், என்ன செயல் பண்றோம், அதாவது உட்காந்துட்டு சும்மாவே இருக்கிறத அது எக்ஸசைஸ். 4வது முக்கியமான, 4வதுங்கிறனால அது கடைசியான்னு கிடையாது, மென்டல் ஹெல்த். இப்ப நீங்க இந்த 3 சொன்ன பாத்தீங்களா, அதாவது ஸ்லீப், எக்ஸசைஸ், டயட் எல்லாம் பிசிக்கல் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணாலும் மென்டல் ஹெல்த்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த 4 தான் 4 பில்லர்ஸ் ஆஃப் தி ஹெல்த். ஸோ இப்போ ஸ்லீப்பை பத்தி பேசுவோம். எஸ் சார், ஏன்னா இப்போ தூக்கம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்துடாதான்னு ஏக்கப்படுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏன் நிறைய பேருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அது சொல்லுங்க. ஆமா, தூக்கம் வராதுங்கிறது ரொம்ப, அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். பட் ஏன்னா நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின் எதுன்னு பாத்தீங்கன்னா, தூக்கத்தை பத்தி அவேர்னஸ் இல்ல. ஏன்னா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அதாவது நம்ம தூங்காம இருந்தா நிறைய வேலை பண்ணலாம், தூங்குனா என்ன வேஸ்ட் தானே, சும்மா எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருந்து. முதல்ல வந்து தூங்காதே தம்பி தூங்காதேன்னு சொல்லி பாட்டெல்லாம் வந்தது. ஏன்னா தூங்குனா அது வந்து வேஸ்ட், அது சோம்பேறி அப்படின்ட்டு. அது கிடையாது. நம்ம தூக்கம்தான். அதாவது எப்படின்னா, நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை எல்லாத்துட்டும் இப்ப என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு நாளைக்கு உங்களோட நாள் எப்ப ஆரம்பிக்குதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குதுன்னா 6:30 சொல்றீங்க. ஆனா என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா நீங்க நைட்டு 10 மணிக்கு எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு, டிவி உட்பட உங்க பெட்ரூமுக்கு போயிடணும், லைட் ஆஃப் பண்ணிட்டு, காலையில 6 மணி மட்டும் அந்த 8 மணி நேரம் நீங்க தூங்கினால்தான் உங்க அடுத்த நாள் எப்படி இருக்குங்கிறது அதுதான் தீர்மானிக்கும். நீங்க நம்ம நினைச்சிடும் காலையில இருந்து வேலை செய்யறோம், அதை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தூங்குறோம்னு கிடையாது. நீங்க நைட்டு தூங்குனாதான் நெக்ஸ்ட் டே ரன் ஆகும். இப்ப ஏன் தூக்கம் வர்றதில்லைன்னு கேட்டீங்களா, நிறைய பேருக்கு ஏன் தூக்கம் வர்றதில்லைங்க. ரொம்ப முக்கியமான ஒண்ணு வந்து அந்த அவேர்னஸ் இல்ல. அது 2வது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது லைட். இந்த லைட் வந்து நம்ம எதனால தூக்கங்கிறது என்னன்னா, நம்ம மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நைட்டு சாயந்தரத்துல ஒரு 9-10 மணிக்கு அந்த ஹார்மோன் வர ஆரம்பிக்கும். அந்த இருட்டுல இருக்கிறனால அந்த ஹார்மோன் தான் நம்மளுக்கு தூக்கத்தை கொடுக்குது. காலையில என்ன ஆகும்னா, 6 மணி ஆகும்போது அந்த ஏர்லி லைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ளூ லைட், சூரிய வெளிச்சம், அது ஒரு வகையான ஸ்லாண்டிங்ல வந்து படும் நம்ம கண்ணுல, ரெட்டினால். அப்போ அது வந்து அந்த மெலட்டோனினை சப்ரஸ் பண்ணும். ஸோ இது பேர் சர்க்கேடியன் சைக்கிள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைக்கிள் இது. ஸோ இது கரெக்டா இருந்தாதான் தூக்கம் வரும், காலையில எந்திரிச்சு நீங்க ஆக்டிவா இருப்பீங்க. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, என்ன பண்றோம், நம்ம சாயந்தரம் டிவி பார்க்க உட்காரோம். டிவி பார்க்கும்போது அந்த ப்ளூ லைட்ஸ் அதை வந்துட்டே இருக்கும்போது பிரெயின் குழம்பி போயிட்டு மெலட்டோனினை வந்து இன்க்ரீஸே பண்ணாது. இப்போ காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? 8 மணி, 9 மணி, 10 மணிக்கு எந்திரிச்சோம்னா எல்லாமே குழம்புறது. அப்புறம் இன்னொரு மெயின் பாத்தீங்கன்னா காஃபி வந்து குடிச்சுக்கிட்டே நம்ம ஊர்ல கான்செப்ட் தருது. அந்த காஃபின் என்ன பண்ணுதுன்னா, இந்த கேஃபின் வந்து நம்ம மெலட்டோனினை சப்ரஸ் பண்ணிடும், அலர்ட்டா பண்ணும். அது தேவைதான். காலையில ஒரு கப் காஃபி, இட்ஸ் ஓகே, ஃபைன். காஃபில நிறைய பெனிஃபிட் இருக்கு. காஃபி இஸ் நாட் லைக் எனிதிங் பேட் அப்படிங்கன்னு சொல்ல மாட்டேன்.
பட் ஆனா 12 மணியோட நிறுத்திடணும், 12 o'clock கூட நிறுத்திடணும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 பண்ணாவே, இது 2 பண்ணிட்டு ஒரு ஹைஜீன், அதாவது இன்னைக்கு நீங்க ஒண்ணும் இல்ல, எந்த பழக்கத்தையும் ஒரு 30 நாள் பண்ணீங்கன்னா வந்துடும். 10 மணிக்கு பெட்டுக்கு போயிடணும், பெட் தூங்குறோமோ இல்லையோ பெட்டுக்கு போயிடணும். அதுக்கப்புறம் நிறைய பேசிட்டு போகலாம். அதாவது மென்டல்ல வந்து மைண்டை வந்து யூ ஹாவ் டு ஸ்டாப். உங்க மைண்டை பெட்ல போயிட்டு நாளைக்கு இது நடக்குது, இன்னைக்கு நடந்தது, இதை யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. இன்னைக்கு தூங்கணும், எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு மைண்டை உங்களுக்கு தெரிஞ்ச மெடிடேஷன் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க தூங்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த தூக்கத்தை பண்றது, நம்ம இன்னொன்னு சொன்னோம் பாத்தீங்களா, இந்த ஹெல்த் பில்லர்ஸ்ல எக்ஸசைஸ் வந்தது பாத்தீங்களா. எக்ஸசைஸ் மேக்ஸ் தூக்கம். ஸோ எல்லாமே இன்டர் ரிலேட்டட். இப்போ மென்டல் ஹெல்த் மேக்ஸ் தூக்கம், டயட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நாளும் தனித்தனியா கிடையாது, எல்லாத்துக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேஷன் இருக்கு. இப்போ நீங்க தூங்கலன்னு வச்சுக்கோங்க, தூங்கலைன்னா ஒரு முக்கியமான ஒரு ஹார்மோன் கம்மியாகும், இன்னொரு ஹார்மோன் பசிக்க ஆரம்பிக்கும். அதாவது பசி அதிகம், கார்போஹைட்ரேட் கிரேவிங் வரும், நீங்க நிறைய சாப்பிடுவீங்க. ஸோ இட்ஸ் ஆல் இன்டர் ரிலேட்டட். அப்போ டயட் போச்சா. ஸோ அந்த இப்ப தூங்காதனால என்ன ஆகும், தூங்க வரலைன்னா டயர்ட் ஆகும், எக்ஸசைஸ் பண்ண முடியாது. என்னடா அடையணும். ஸோ அதாகுதா. இது மட்டும் இல்லைங்க, மென்டல் இல்னஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், ஈவன் அல்சைமர்ஸ் இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய பேருக்கு டிமென்சியா. ஏன்னா இந்த மூளையில இப்போ நம்ம நெறி கட்டுது பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் இங்க நெறி. அது ஏன்னா அது லிம்பாட்டிக்ஸ், அது லிம்பாட்டிக் சிஸ்டம். நம்ம எல்லா பக்கம் இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் இருக்கு. அதாவது இந்த கழிவுப் பொருட்களை வெளியேற்றுற ஒரு வகையான இது. இப்போ நம்ம யூரின் மூலியமா வெளியேறும், இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பிரெயின்ல லிம்பாட்டிக்ஸ் கிடையாது, அதுக்கு பேர் கிளிம்பாட்டிக் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. கிளையல் செல்ஸ், அதாவது நியூரான்ஸ் அண்ட் கிளையல் செல்ஸ்ல. அது என்ன, நைட்டு தூங்கும் போதுதான் நம்ம நியூரான்ஸ் வந்து நம்ம சிந்தனைகள், நம்ம மூவ்மெண்ட் எல்லாத்துக்கும் நியூரான்ஸ் காரணம். இந்த கிளையல் செல்ஸ் வந்து சப்போர்ட்டிங் செல்ஸ். நம்ம என்ன நினைச்சிட்டோம், அதில் மெடிக்கல் வேர்ல்ட்லயே அது இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு இவ்வளோ நாள் நினைச்சிட்டோம். இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் என்னன்னா, அந்த கிளையல் செல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நைட்டு தூங்கும்போது இட் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மூவ்மெண்ட் தட் ஹெல்ப்ஸ் த பிரெயினோட டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. பர்டிகுலர்லி ஒரு அமைலாய்டுங்கிற ஒரு ப்ரோட்டீன் இருக்கு, அதை எல்லாத்தையும் எடுத்து இந்த சிஎஸ்எஃப், அதாவது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம், அது மூலமா வெளியே வந்துடும். அது வராம போயிடுச்சுன்னா அடுத்த நாள் யூ ஃபீல் டயர்டு, இரிட்டேஷன், யாரை பார்த்தாலும் கோபம், ஏதாவது ஒரு பயங்கர சஸ்பீசியஸ், நிறைய விஷயம். இப்படி நீங்க தூங்காமையே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதான் இப்ப ரிசர்ச் சொல்லியிருக்காங்க, 20 வயசு 30 வயசு இருக்காங்களே யங், உங்க மாதிரி யங் பீப்புள்லாம் இப்ப தூங்குறதே கிடையாது. அவங்கள வந்து அவங்க பிரெயினை எடுத்து பார்த்தா அவங்களோட பிரெயின் வந்து இப்ப 50 வயசு பிரெயின் மாதிரி இருக்கு, அந்த அளவுக்கு சுருங்கி போயிருச்சு. ஸோ தூக்கம் தூக்கம் தூக்கம், அதை இது எவ்வளவு தடவை சொன்னாலும் அந்த ஒரு பில்லர், சென்டர் பில்லர்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் தான். தூங்குங்க, 7 hours தூங்குங்க, உங்க லைஃப்ல எல்லாமே ஒத்து வரும். நீங்க 7 hours தூங்குனீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, சாப்பாடு கம்மியா சாப்பிடுவீங்க, மென்டல் ஹெல்த் சரியா இருக்கும். ஸோ தூக்கத்தை கரெக்டா பண்ணிக்கங்க. சூப்பர் டாக்டர். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம வந்தோம்னா எக்ஸசைஸ். ஆமா, இந்த எக்ஸசைஸ்னு வரும்பொழுது ஒரு பக்கம் வந்து எல்லாருமே வந்து பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணாதான் வந்து ஒரு ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல், ஃபிட்டான லைஃப் ஸ்டைல் போறோம் அப்படின்னு வந்தாலும் அந்த எக்ஸசைஸ் வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னே இல்லாம எப்படி வேணா பண்ணி இப்ப நிறைய பேர் ஸ்பாயில் ஆகுறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியாம பாதிக்கிறவங்களையும் நம்ம வந்து பாக்குறோம். ஸோ எக்ஸசைஸோட ரொட்டீன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கணும், அதை பத்தின ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு கொடுங்க. நீங்க ரொட்டீன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் கீ. ஓகே, இப்போ எந்த பழக்கமும் ரொட்டீன்ல பண்ணணும், தினமும் பண்ணணும். அந்த தினமும்ங்கிறத எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு நாள் அப்படியே பண்ணிட்டு இன்னொரு நாள். ஸோ அந்த ஏன்னா நீங்க அந்த ரொட்டீன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலயும் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கே நானே இப்படிதான் நினைப்பேன், ரொட்டீனா பண்ணணும். ஆனா காலையில இருந்து ஏதாவது வேலை இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா, இந்த எக்ஸசைஸை பொறுத்தளவுக்கு சில வயசானவங்களுக்கு சில பேரோட ஹார்ட் கண்டிஷன், அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணணும். ஸோ உங்க டாக்டர்ஸ், லோக்கல் இருக்க டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு நான் சொல்றது அட்வைஸ் பண்ணிக்கிறேன். பட் ஆனா காலையில பண்ணீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அந்த வேலை முடிஞ்சிடும். காலையில எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிடணும்.
அதாவது எப்படின்னா இப்ப தூக்கம் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், தூக்கத்தை முடிச்சிட்டோங்களா, தூக்கத்தை முடிச்சு எந்திரிச்சோன்னே ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு வாக்கிங் இல்ல எக்ஸசைஸ் பண்ணி அந்த வேலை, அதுதான் உங்களோட பிகினிங் ஆஃப் த டே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் யுவர் லைஃப். உங்க ஃபேமிலிக்கு எல்லாம் பண்றது சரி, இது ரொட்டீனை பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடணும். அது உங்க வைராக்கியத்துலதான் இருக்கு. சரி, இதுல என்னன்னா அந்த வில் பவர்ங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த வைராக்கியம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது உங்க லைஃப்ல. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அடுத்தது என்ன, எப்படி பண்றது? இதுல என்னன்னா ஒரு வாக்கிங் பண்ணுவாங்க, தப்புன்னு நான் சொல்ல, வாக்கிங் இஸ் வெரி குட் ஸ்டெப்ஸ், எல்லா எக்ஸசைஸும் குட் தான். ஆனா கரெக்டான எக்ஸசைஸ், இப்போ அமெரிக்கன் சிடிசி ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஒரு 2 மணி நேரம், ஒரு வாரத்துல 2 மணி நேரம் பிரிச்சு சொல்றேன். இப்போ ஒரு நாளைக்கு நீங்க 5 நாள் பண்றீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அதே 100 நிமிஷம் வந்துருச்சுங்களா. இந்த 2 மணி நேரமாவது எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க ஹார்ட் ரேட் இருக்கு பாருங்க, அந்த ஹார்ட் ரேட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்ல ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதாவது 180ல இருந்து கழிச்சு அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் அதெல்லாம் ஒரு 150க்காவது போகணும். நார்மலா ஹார்ட் ரேட், அது ஹார்ட் ரேட்னா இதய துடிப்பு நார்மலா 70ல இருக்கும், அது ஒரு 150க்காவது போகணும். ஒரு 130 to 150 அப்படின்னா என்ன அர்த்தம், உங்க ஹார்ட் வந்து உங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது துடிச்சிட்டு இருக்கு. ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் தேவை இல்லைங்களா, சோ ஹார்ட் பம்ப் பண்ணும். அப்படின்னா என்ன, ஈஸியா என்ன, எப்படிங்க நாங்க மெஷர் பண்ணிட்டு, இப்பெல்லாம் நிறைய கேஜஸ் வந்துருச்சு, அதுல போட்டுட்டு நான் சொல்லவே வேண்டியதுல, யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இதை பத்தி நிறைய மக்கள், நானே அதை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் யூடியூப் வந்ததுல இருந்து லைக் ஒண்டர்ஃபுல். நான் எதுவும் புதுசா சொல்றது இல்லை. பட் நான் என்னன்னா பேசிட்டு போகணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே பேசுறீங்கன்னா உங்க ஹார்ட் ரேட் சரியில்லைன்னு அர்த்தம். பேசுறதுக்கே கொஞ்சம் மூச்சு வாங்கணும், பாட முடியாம இருக்கணும். நீங்க அப்படியே நடந்துட்டு அப்படியே பாட்டு பாடவா பாடம் சொல்லவான்னு நீங்க கேட்டுட்டு ஏதோ பண்ணீங்கன்னா அப்ப நீங்க எக்ஸசைஸ் பண்றது இல்லைன்னு அர்த்தம். நடக்க அதுலயும் ஒரு பெனிஃபிட் இருக்கு, இல்லைன்னு சொல்ல, பட் இட் இஸ் நாட் தட் பெனிஃபிட். சோ அது இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன, கொஞ்சம் ஜாக்கிங் மாதிரி கொஞ்சம் வேகமா நடக்கிறது, கொஞ்சம் லேசா ஓடுறது. ஸோ என்னோட அட்வைஸ் என்னன்னா, நடக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நடக்க ஆரம்பிங்க வேகமா, அது எல்லாத்துக்கும் ஈஸி. அதுக்கப்புறம் மேட்ல நடக்க ஆரம்பிங்க, அதை அடுத்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஓட ஆரம்பிங்க. இட்ஸ் வெரி வெரி ஈஸி. அது நீங்க ஒரு 30 நாள் பண்ணீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்க ஹார்ட் ரேட் அப்படியே இதாகும். ஸோ இது வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ். வாரத்துக்கு எவ்வளவு நாள் சொன்னேன், 120 மினிட்ஸ் 20 பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அனரோபிக், அதாவது மசில் ஸ்ட்ரென்தனிங்கிறது ரொம்ப இவ்வளோ நாள் நம்ம என்ன நினைச்சிட்டோம், இவ்வளோ அதாவது ஹார்ட், லங்கு, இது பிரெயின், இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ ரீசன்ட் டைம்ல மசிலுக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ். என்னன்னா உங்க மசில் இருந்தாதான் அந்த மசில் பண்ற வேலையினாலதான் உங்களால மூவ்மெண்டே பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு வயசு ஆகும்போது என்ன ஆகும், இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும், வயசு ஆகும்போது மசில் ஸ்ட்ரென்தனிங் எல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா கை காலெல்லாம் மூவ் பண்ண முடியாது. ஸோ மூவ் பண்ண முடியாதுன்னா எக்ஸசைஸ் பண்ண முடியாது. எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா யூஆர் லைக் வீட்லயே ஒரே இடத்துல இருப்பீங்க, அப்போ ஹார்ட் செயல் இருக்கும். ஸோ அது பிரெயின். ஸோ எக்ஸசைஸ் பண்ணுக்கே உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்தனிங் வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மசில்னா, மசில் ஓரளவுக்காவது இருந்தாதான் நம்ம குளுக்கோஸ், மசில் யூசஸ் த குளுக்கோஸ். ஸோ நீங்க சக்கரை வியாதி வந்து மசில் ரொம்ப தின்னா இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்பு அதிகம். ஏன்னா குளுக்கோஸ் வந்து மசில் தான் யூட்டிலைஸ் பண்ணுது. நீங்க நல்ல பெரிய மசிலா இருந்தா நீங்க நிறைய சுகர் சாப்பிட்டாலும் எடுத்துக்கும். அதே மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மசில் ஸ்ட்ரென்தனிங் என்ன பண்ணணும்னா ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ். அப்போ அதாவது தம்பிள்ஸ், ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் வந்து நிறைய இருக்கும். நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா அதை பத்தி நிறைய, ஏன்னா எக்ஸசைஸை பத்தி பேசணும்னா 10 நாள் பேசலாம். ஸோ பட் ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ஜிம், உங்க பர்சனல் ட்ரைனர்கிட்டயோ இல்ல ஆன்லைன்லயோ ஏதோ பார்த்து முடிஞ்ச அளவுக்கு 2 நாள். ஸோ எப்படின்னா 5 நாள் ஏரோபிக், அது 2 நாள் இந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டாவே போதும். பட் ரொட்டீனா பண்ணணும். ஸோ இப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 30 நிமிஷம்ங்கிறத வச்சுக்கோங்க. தூக்கம் அப்புறம் எக்ஸசைஸ். ஓகே டாக்டர், 2 முக்கியமான டாபிக்கை நம்ம கவர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டயட்னு ஒண்ணு. டயட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பொதுவாவே இப்ப 2 டைப் ஆஃப் பீப்புளை நம்ம வந்து பார்க்க முடியும். ஒருத்தர் வந்து எனக்கு பயங்கரமா பசிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களையும் நம்ம பாக்குறோம். இன்னொரு சைடு வந்து பாத்துட்டோம்னா எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களையும் நம்ம பாக்குறோம். ஸோ இப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு ஸோ ஜென்ரலா நீங்க வந்து டயட் பத்தி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னா என்ன சொல்றீங்க? டயட் வந்து ஏன்னா நம்ம அதுதான் சாப்பிடணும். இப்போ டயட்னா இப்போ நான் 4 பில்லர்ஸ் சொன்னதுல நாட் ஓன்லி சாப்பிடுறது,
நம்ம குடிக்கிறது, நம்ம சுவாசிக்கிறது எல்லாமே இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓகே அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கும் போது அதனால நிறைய விளைவுகள், அதாவது நல்லதுதான். ஏன்னா நம்ம சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும், சத்து அதெல்லாம்